ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் vlog on unboxing சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கனடாவில் ஆன்டாரியோவில் இருக்க ஆஃப்ரிக்கன் லயன் சஃபரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் ஜூன்னு நினைப்பீங்க, ஜூ தான். பட் டிப்பிக்கல் ஜூ மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அதாவது நேர்லேயே போய்ட்டு ஒரு எப்படி சிங்கம் பக்கத்தில் போய் நம்ம நிற்க முடியுமா சாதாரணமாக, இல்லாட்டி புலி பக்கத்துலேயோ ஒரு வைல்ட் லைஃப் அனிமல் பக்கத்தில் போய் நம்ம நிற்க முடியாது இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம கார்லேருந்து இறங்கக்கூடாது. நம்ம கார் வந்து விண்டோ வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ கார்லேருந்து நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம், பார்த்துட்டே போகலாம். என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு பெரியவங்களுக்கு $48.95, சைல்டுக்கு சின்னவங்களுக்கு 3 to 12 years old $35.95, குழந்தைங்களுக்கு 2 years and under ஃப்ரீ. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு பண்ணலாம், இல்லாட்டி நம்ம காரில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்னு கிடையாது, நம்ம பாட்டில் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து இவங்க ஆல்ரெடி இங்கே கைடாக இருக்கிறதால இது ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க இந்த இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா சம்மர் டைமில். ஸோ இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிடலான்ட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் ஏற்கனவே வந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டில் அவங்களுக்கு தெரியும் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அவங்க பாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறதால அவங்க பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆன்கோல் வாட்டர் சி கனடா கோஸ் தான் பார்க்க போகிறோம். ஆன்கோல் வாட்டர் சியோட அந்த ஹோன் இருக்கு இல்லையா, அதோட கொம்பு பார்த்தீங்கன்னா 71 சென்டிமீட்டர் கிட்ட வந்துடும். இதோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா உகாண்டா, ருவாண்டா அண்ட் பரோண்டி. இந்த ஆன்கோல் வாட்டர் சி பக்கத்தில் நீங்கள் கனடா கோஸ் பார்க்கலாம். கனடா கோஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக கனடாவில் இருக்கிறதா அதோட பேர் கனடா கோஸ் வந்திருக்கு. அது வந்து நேட்டிவ் டு நார்த் அமெரிக்கான்னு சொல்கிறாங்க. பட் பர்டிகுலர்லி கனடாவில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன ஸ்பீஷியஸ்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது பேர்ட் ஃபேமிலி தான். ஸோ நம்ம வந்து பொதுவாக சொல்லும்போது கூஸ்னுவோம். ஒரு பேர்டுக்கு மேலே சொல்கிறதா இருந்தால் நிறைய பேர்டு இருக்கிறதா இருந்தால் கீஸ்ன்னு சொல்லுவாங்க. கனடா கூஸ்ன்ற பேர்லேயே ஜாக்கெட் கூட இருக்குது, விண்டேஜ் ஜாக்கெட் இருக்குது. ஸோ $450 $1,500 கிட்டே வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து லாமாஸ் சொல்லுவாங்க. இந்த அனிமலும் அதிகமாக சவுத் அமெரிக்காவில் இருக்கும். இப்போ சைன் போர்டு காமிச்சிருப்பீங்க, டேஞ்சரஸ் அனிமல்ஸ் விண்டோஸ் க்ளோஸ்டுன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து சிங்கம் தான் பார்க்க போகிறோம். அந்த வே போகும்போது 4-5 சிங்கம் நம்ம உட்காந்துருப்பாங்க, படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ சில நேரம் நம்மளுக்கு தோணாது, ஸ்ட்ரைக் ஆகாது. ஒரு ஆர்வத்தில் விண்டோஸ் மேபி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க சில பேர். ஸோ ஒரு காஷனுக்காக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதில் போட்டிருந்த மாதிரி பாருங்கள், எல்லாருமே காஷியஸாக தான் இருக்காங்க. எந்த கார்லையும் யாரும் அந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணல. ஏன்னா ஏன் இந்த அளவுக்கு ஒரு காஷியஸாக இருக்க வேண்டியிருக்குன்னா, பொதுவாக நம்ம போகக்கூடிய மற்ற ஜூலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம அனிமல்ஸை பார்க்க முடியாது. பொதுவாக எந்த ஒரு ஜூ எடுத்துக்கிட்டாலும் கேஜ்டாக இருக்கும், ஷெல்டர் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த ஃபென்ஸ்லாம் போட்டு கவர்டாக இருக்கும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட இடத்துல அந்த இது இல்லாததால் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பார்த்துட்ருக்கீங்க, சிங்கம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப கேஷுவலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த சிங்கம் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த பெட் அனிமல்ஸ் வீட்டில் ரிலாக்ஸ் பண்ணுறதை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப கேஷுவலாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வியூ வந்து எனக்கு காருக்குள்ளேருந்து விண்டோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தாலும், அதாவது அது கிட்ட நின்று அது ரொம்ப க்ளோஸாக போயிட்டு பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் வந்து மற்றவங்கள பாதர் பண்ண தான், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இந்த வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. ஸோ 99% சேஃப் தான், அப்படியான இஷ்யூஸ்லாம் வராது. இன்கேஸ் ஏதாவது நடந்தால், அப்படி இல்லாட்டி அந்த சில அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி தான், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ட்ரெயினர்ஸ் தான், ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே இருக்கக்கூடிய செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அனிமல்ஸுக்கும் அதுங்களோட பிஹேவியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அதுங்களோட சைக்காலஜி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரியான செட்டப்பில் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறீங்க, இந்த குரங்குக்கு ஏற்ற மாதிரியான செட்டப் இருக்குது. ஸோ சில அனிமல்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இது அந்தளவுக்கு பிரச்சனை இல்லைன்னு தோணிட்டு ஃபீட் பண்ண தோணும். ஸோ அதுவும் நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஃபீட் பண்ண வேணான்ற நோட்டும் போட்டிருப்பாங்க, அந்த சைன் போட்டிருப்பாங்க. இப்போ ஒயிட் ரைனோசரஸ் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரைனோசரஸில் 2 ஸ்பீஷிஸ் இருக்குது, ஒன்று ஒயிட், இன்னொன்று பிளாக். இதுக்கு நேட்டிவ் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா. இதோட வெயிட் வந்து 1800 2700 kg வரைக்கும் இருக்கும். ஹைட் வந்து நிற்கும் போது 1.7 மீட்டர்லேருந்து 2 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். இப்போ ஃபீடிங் வெஹிக்கிள் வந்து ஹே கொட்டிகிட்ருக்காங்க. இப்போ வைக்கோல் இந்த ஆடு மாடு சாப்பிட்றதுக்காக போட்டுட்ருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து லைஃப்லேயே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஃபீடிங் வெஹிக்கிள். நம்ம ஊரில் இருக்கும்போது பார்த்ததில்ல, மேபி இப்போ வந்துருக்கலாம். ஸோ கனடாவில் நான் பார்க்குறது ஃபஸ்ட் டைம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேர் சிமிட்டர் ஓரிக்ஸ். இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா நார்த் ஆஃப்ரிக்கா. ஜிராஃபி பார்த்துட்டிங்க, ஜிராஃபி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து எலிவேட்டட் ஃபீடர்ஸ்னுவாங்க. ஏன் எலிவேட்டட் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எலிவேட்டட் இந்த ஹைட்டாக இருக்கிறதால, அதுக்கு அதோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதால எலிவேட்டட் ஃபீடர்ஸ் சொல்லுவாங்க.
பார்த்துட்டீங்க ஜீப்ரா ஜிராஃபிலாம் ஒன்று நின்றுருக்காங்க. சில அனிமல்ஸ் வந்து இந்த ட்ரபிள் பண்ணும், அவங்களுக்குள்ள முட்டிப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை வராது போல இருக்குது. நம்ம ஊரில் சென்னையிலலாம் ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க, அதாவது இந்த வேலி மாதிரி போட்டிருப்பாங்க, தடுப்பு போட்டிருப்பாங்க. சாதாரணமாக இப்படி இவ்வளோ க்ளோஸாக போயிட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஜீப்ரா வந்து பஸ்ஸுக்கிட்ட வந்து நிற்கிது. ஏதாவது சாப்பாடு தருவாங்கன்னு எதிர்பார்க்குறது போல இருக்குது, இல்லாட்டி புதுசாக ஏதாவது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறது போல இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே கார்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கு. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வில்ட் பீஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க, காட்டெருமை பார்த்துட்ருக்கீங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 120லேருந்து 270 கிலோ கிட்ட இருக்குமா. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுமா. மெஜாரிட்டி நம்ம ஊரில் இருக்கிற அனிமல்ஸை பார்க்க முடிஞ்சது. ஒரு சில அனிமல்ஸ் எனக்கு புதுசாக இருந்தது, இதுக்கு முன்னாடி பார்க்காத அனிமல்ஸாக இருந்தது. அண்ட் அந்த செட்டப் கூட அனிமல்ஸ் சாப்பிட்றது மாதிரியான செட்டப், அந்த ஃபீடிங் செட்டப்பாக இருக்கட்டும், அண்ட் அந்த கேஜ், ஷெல்டர், ஃபென்ஸ் இதெல்லாம் கூட இருக்கட்டும், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக இருந்தது. இப்போ ஜிராஃபி என்ன க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கீங்க. முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மேல் ஜிராஃபியோட ஹைட் பார்த்திங்கன்னா 16 to 18 ஃபீட். ஃபீமேல் ஜிராஃபியோட ஹைட் பார்த்திங்கன்னா 14 to 16 ஃபீட். ஸோ இதுக்கு பக்கத்தில் நிற்கிறது தான் மேல் ஜிராஃபி, இது ஃபீமேல் ஜிராஃபி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் அண்ட் அட்மைரிங்காக இருக்குங்க. பின்னாடி பார்த்துட்டுங்க வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இந்த இவங்களோட ஆஃப்ரிக்கன் லைன் சஃபாரி வெஹிக்கிள்ஸ்லாம் போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்கு. அப்போ இந்த ரைட் சைடில் ஒன்று வந்துட்டுருக்கு, பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க அது ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க, எதாவது சேஃபாக இருக்காங்களா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா என்னென்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அனிமல் பேர் வெஸ்ட் காக்கேஷியன் டர். ஆக்சுவலி இது என்ன ஸ்பீஷியஸ் பார்த்தீங்கன்னா வைல்ட் கோட். என்ன ஃபேமிலி பார்த்தீங்கன்னா போவிடி. இந்த லேக் செட்டப்லாம் நேச்சுரலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியலாக அந்த லேண்டை டிக் பண்ணி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. பார்த்துட்டிங்க ஆஸ்திரேலியா சைன் போர்டு போட்டிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கெங்காரு பார்த்துட்ருக்கீங்க. இவங்களை பற்றி நம்ம டொரண்டோ ஜூலையும் கவர் பண்ணியிருக்கோம். டொரண்டோ ஜூவில் போனப்போ அங்கே கெங்காரு பார்த்துருந்தோம். ஸோ இவங்க இருக்கிற இடத்துல வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னா தேவையான அளவுக்கு அந்த பள்ளம் தோண்டிட்டு அந்த கூலாக இருக்கிற அளவுக்கு, எந்த அளவுக்கு பள்ளம் தோண்டினா கூலாக இருக்குமோ அந்த அளவுக்கு பள்ளம் தோண்டிட்டு, இப்போ அடியில் வந்து மேல் மட்டத்தில் தான் இப்போ எப்போதுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பள்ளம் தோண்டிட்டாங்கன்னா அது கீழே அடிமட்டத்தில் கூலாக இருக்கும், அப்புறம் அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க. இது வந்து நம்ம டொரண்டோ ஜூலையும் பார்த்துருப்போம். அந்த டொரண்டோ ஜூ வீடியோவில் கெங்காரு வந்து அந்த பள்ளம் தோன்றது, அப்படி அந்த இடத்துல ரிலாக்ஸ் பண்ணுறது, உட்காந்துருக்கிறதுலாம் வந்து பார்த்துருப்போம். அது வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்க அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் தெரியும். ஸோ நம்ம அங்கே அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுதான் இதுலேயும் சொல்லியிருக்கோம். மான் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அவங்க தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த மேன்மேட் பாண்ட் பார்த்துட்ருக்கீங்க, அந்த குட்டை சொல்லுவோம். இவங்க புல்லக் வழி மடிச்சிருக்கிறதால கிளியர் ஆனோன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்து போயிட்டுருக்கோம். இது வந்து கண்ட்ரி பேஸ்ட் ஒரு செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க அனிமல்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தோம், கெங்காரு பார்த்தோம், அடுத்தது தி அமெரிக்காஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தி அமெரிக்காஸில் என்னென்ன அனிமல்ஸ் இருக்குமோ அது பார்க்க முடியும். அதே மாதிரி இண்டோ மலையானுவாங்க. ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அண்ட் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் பார்க்கலாம். ரிசர்வ் நம்பர் 7 தி அமெரிக்காஸில் பார்த்துட்ருக்கீங்க, யாக் பார்த்துட்ருக்கீங்க அண்ட் டியர் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்துலேயே அந்த ஃபீடிங் வெஹிக்கிள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு சாப்பாடு வந்துடும். கூட்டமாக வாத்து வந்துட்டுருக்காங்க பார்த்துட்ருக்கீங்க. அது பக்கத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது வந்து அதோட பேர் வந்து எல்க். இது வந்து மாடு கிடையாது, அந்த புல்லக் ஃபேமிலி கிடையாது, இதோட பேர் எல்க். ஸோ அவர் இறங்கி நடந்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு அதுக்கு இது மாதிரியான ஆழத்தில் தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வாத்து அவங்க ஸ்விம் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து யாக் பார்த்துட்ருக்கீங்க, காட்டு எருதுன்னுவாங்க. பார்த்திங்கன்னா முடி வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது, டென்ஸாக இருக்குது. இவங்களாம் சண்டை போட்டுக்காத மாதிரி இந்த யாக், டியர் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறது மாதிரி ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது. ஸோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எல்கை பற்றி பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டியர் ஃபேமிலி, அதாவது இந்த மானோட பரம்பரை தான். ஆக்சுவலி இந்த ஃபுட்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து 1 hour கிட்ட நம்ம எடுத்துருந்தோம், 1 hourக்கு மேலே வந்தது. பட் வியூவர்ஸ்க்கு வந்து அந்த டைம் கன்சியூமிங்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக, ரொம்ப நேரமாக பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதில் ஷார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோவை. சில வீடியோஸ் வந்து நம்மளால் ஷார்ட் பண்ண முடியாது, அது போட்டாகணும். அது எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கணுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதுக்காக சில வீடியோ வந்து அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம. பட் எனிவேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எல்லா வீடியோவும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து இப்போ நம்ம போகிற வீடியோ வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ, கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்ப்ரஸ் பண்ணி தான் போடுறோம். இந்த பாம்புக்கு பார்த்திங்கன்னா விஷம் கிடையாது, ஆனால் தொலை போட்டு மீன், எலி, பூச்சிகளை வேட்டையாடக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ மற்ற பாம்பு மாதிரி இதுக்கு விஷம் இல்லாததால்
என்ன பண்ணும், அதோட உடம்பை பயன்படுத்தி அதுங்களை வேட்டையாடும். அதை உடம்பு இந்த நெருக்கி அதை தூக்கி போட்டு அடித்து அது கொண்டு அந்த மாதிரி தான் வேட்டையாடி சாப்பிடுமா. எல்லாரும் பாம்பை தொட்டு பார்த்து டிஸ்டர்ப் பண்ணணுன்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா, அது எப்படி இருக்கணுன்றது ஆர்வம் இருக்குன்னா, உங்களோட விரல் இருக்குல்லையா, அந்த விரலை நகத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களால் உணர முடியும்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன பையன் கேட்பான், எதனால் பாம்பு வந்து அதோட இரையை வந்து வாலில் தூக்கி போட்டு அடித்து சாப்பிடுதுன்னு. இப்போ அவங்க சொல்லுவாங்க, இது பார்த்திங்கன்னா இப்போ அனகொண்டாவை எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து அதோட மசில் வந்து ரொம்ப அதிகம். இப்போ மனுஷங்களுக்கு வந்து 600 மசில்ஸ் இருக்குது. இப்போ சில பாம்புங்களுக்கு 15,000 மசில் வரைக்கும் இருக்குமா. அப்போ இந்த பாம்புக்கு அது மாதிரியான விஷயம் இல்லை. அதுவும் இல்லாமல் அதோட இதுக்கு விஷமும் கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இந்த விதத்தில் அது வேட்டையாடி சாப்பிடுதான். அதாவது மற்ற பாம்புங்களுக்கு இருக்கக்கூடிய மசில்ஸ் இதுங்களுக்கு இல்லாதால இதுங்க வந்து அதுங்களோட உடம்பையும் அதுங்களோட சக்தியும் பயன்படுத்தி அதுங்க வேட்டையாடி சாப்பிடுமா. ஸ்மெல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பாம்புங்களுக்கு வந்து நம்ம மேலே எப்படி வாசனை வரும்னா, ஒரு ஷாம்புல இருந்து வரக்கூடிய வாசனை மாதிரி, கண்டிஷ்னர், ஆயில்ஸ், ஸோ இந்த மாதிரியான வாசனை தான் அதுங்களுக்கு வருமா. நம்ம இருந்து ஒரு சாப்பாடுலேருந்து வரக்கூடிய வாசனை மாதிரி வராதான். அதாவது நம்ம ஒரு வேளை இப்போ எலி பக்கத்தில் இருந்திருந்தால் எலி பிடிச்சி வச்சுருந்தாலோ அந்த மாதிரி இருந்து வந்திருந்தால் அதுங்களுக்கு அந்த வாசனை வருமா. அது மற்றபடி அதுங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரியான வாசனை தான் வரும். இந்த பாம்பு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து புது ஆளுங்களை மீட் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப விருப்பமாகவும் இருக்குமா. பாம்பு பார்த்திங்கன்னா நாக்கை ஃப்ளிக் பண்ணுற மூலமாக அதை ஸ்மெல் கண்டுபிடிச்சிடும். அது மூலமாக தான் அதோட இரையை வேட்டையாடி சாப்பிடுது. Great big, how are you? And I'm seeing some lovely smiles out there, buddy. His name is Fernando, as we mentioned, but his nickname is Nando. Now, he hears his nickname so much, he has learned to say it for us, and I should really be sing it to us. Very classy. And when we hear that, we usually know he wants to play his favorite game. So what is Fernando's favorite game to play? I think you might know this one. That's right, he loves to be tickled. Now, just like you and I, when little Fernando is tickled, his response is usually a bit of laughter. Gets those chuckles out of him. Now, he's our master of sound effects. So he's going to share a few with you. First off, us drinking a cold glass of water. Some good chuggles. He has learned to snort like a pig. Pretty rude, eh? Well, you know what? We're not done yet. He barks like... Right. And why is he singing "Oh Canada"? You're probably wondering. Well, we don't have parrots native to Canada, but the thing is, all the parrots you are meeting here today have hatched right here in Canada. He is very proud of that fact, and we'd love to sing it for you again. Oh, Canada. Oh, Canada. Beautifully done. Give it up for Fernando. ஸோ எவ்ரி திங் அண்டர் ஒன் ரூஃப்னு சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க. இங்கே வாட்டர் பார்க் பார்த்துட்ருக்கீங்க இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்காக. ஸோ அனிமல்ஸையும் பார்க்க முடியுது, இப்படி வாட்டர் பார்க்கும் பார்க்க முடியுது, அண்ட் மற்ற ஆக்டிவிட்டீஸும் இருக்குது குழந்தைங்களுக்கு. ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு நாள் போகிறதே தெரியாது. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். சஃபாரி பஸ்ஸை பார்த்துட்ருக்கீங்க, கிஃப்ட் அண்ட் டாய் ஷாப். ஸோ இங்கே வந்து சோனியர்ஸ், டாய்ஸ், க்ளோத்ஸ், அதாவது அனிமல் பிரிண்டட் டிஷர்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்டு சவுனியர்ஸ் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே, அதாவது இங்கே என்ன அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துடும். பார்த்துட்டு இங்கே லேக்லாம் இருக்குது, அதாவது இவங்க மேன்மேட் லேக்காக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம போட்டிங்லாம் போனோம். மேன்மேட் லேக்னு போடலை அப்படி எதுவுமே, பட் எனக்கு வந்து அப்படி தான் இருக்கணும்னு தோணுது. ஸோ ஒரு அசம்ஷன் தான். இப்போ டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க, அது காடு அழித்து மாற்றின மாதிரி சொல்ல முடியாது. ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க, இருக்கிறதுலையே வந்து எப்படி இருக்கோ அதை வந்து மாடிஃபை பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி டெவலப் பண்ண மாதிரி இருக்குது. இந்த மமோசா மார்க்கெட் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாம்பர்கர்ஸ், சிக்கன், ஃபில்லி சீஸ் ஸ்டேக்ஸ், பீஸா, wraps அண்ட் சாலட்ஸ் இன்க்ளூடிங் ஆல்கஹால் கிடைக்கும். இப்போ பார்த்துருக்கிறது வந்து மிஸ்யூமு பே வெட் ப்ளே, அதாவது இந்த வாட்டர் பார்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்துட்ருக்கீங்க. சும்மா அவங்க ஸ்லைட் பண்ணி கிளைம் பண்ணி விளையாடுற மாதிரி, சறுக்கி விளையாடுறது இது மாதிரி வச்சுருக்காங்க. 2019 ஆஃப்ரிக்கன் சஃபாரியில் எலிஃபெண்ட் ரைட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹேண்ட்லர் வந்து அந்த எலிஃபெண்ட் மேகின்ற எலிஃபெண்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு.
அதில் வந்து அவர் இன்ஜோர்ட் ஆகிட்டார். அது மட்டும் இல்லாமல் 30 பேருக்கு வந்து இந்த எலிஃபென்ட் ரைடு சவாரி செய்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் பயந்து ஓடி போயிட்டாங்க சேஃப்டி கன்சர்னுக்காக. மற்ற அனிமல்ஸ்லாம் நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டே பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். இது பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை, சேஃப்டி தான். இதெல்லாம் கேஷுவலாக நின்று பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து ஸ்ப்ரே அண்ட் ப்ளே ஸ்ப்ளாஷ் பார்த்துட்ருக்கீங்க. இது நம்மளுக்கு என்னவோ கிட்ட போகும்போது இந்த முடி வெட்டும் போது கிட்ட அடித்தாங்கன்னா அப்படி இருக்கும், முகத்தில் அடிக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தது. பட் குழந்தைங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது, அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும், அதுக்கு வச்சுருக்காங்க போல இருக்குது. இந்த கேங்கா கூல் ட்ரீட்ஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கோன்ஸ், அதாவது ஐஸ்கிரீம் கோன்ஸ், சண்டேஸ், டிப்பின் டாட்ஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ சண்டேஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டாப்டு வித் சாசஸ், சிரப்ஸ், நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் கேண்டீஸ். டிப்பின் டாட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்லேட், வெனிலா, ஸ்ட்ராபெரி அண்ட் மோர். அண்ட் நம்மளுக்கு இங்கே சேர்ஸ் அண்ட் அம்ப்ரலா வந்துடுது இந்த ஷேடில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. நல்லா காத்தோட்டமாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. பார்த்துட்ருக்கீங்க இந்த பாருங்கள், ஃபால்ஸ் மாதிரி எவ்வளோ நேச்சுரலாக செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஒரு மேன்மேடு தான். இப்போ சில இடங்கள்லாம் அருவியில் நம்ம போய் பார்த்தோன்னா இயற்கையாகவே அப்படி இருக்கும். இப்போ இயற்கையாகவே நேச்சுரலாகவே அது அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க, அதாவது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் ஃப்ளோ வருது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம நயகரா ஃபால்ஸ் போயிருந்தோம். அப்போ நயகரா ஃபால்ஸ் போயிருந்தப்போ அந்த வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருந்ததோ அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நேச்சுரலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க பேர்டோட பேர் மெரபோ ஸ்டோர்க். இதோட விங் ஸ்பேன் பார்த்திங்கன்னா, இதோட ரெக்கை பார்த்திங்கன்னா அதோட ஃபீட் 10.5 ஃபீட். இப்போ இவங்க எங்கே அதிகமாக வாழ்வாங்க பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் அண்ட் லார்ஜ் லேக்ஸ் தான் வாழ்வாங்க, அதாவது ஏரி ஆறுகளில் தான் வாழ்வாங்க. இவங்களோட டயட் பார்த்திங்கன்னா கேரியன், ஃபிஷ், ராட்ஸ், மைஸ், பேர்ட்ஸ், ஸ்னேக்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ், அதாவது இந்த அழுகி போன மிருகங்களோட எச்சம் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடுவாங்க. அப்புறம் மீன், எலி, சுண்டெலி, பறவைகள், பாம்பு, பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. லைஃப் ஸ்பேன் எவ்வளோ காலம் வாழ்வாங்க பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வாழ்வாங்க. இப்போ வெளியில் பறந்து தெரிஞ்சு வாழ்வாங்க இல்லையா, அவங்களோட இடத்துல, அதாவது ஏரி ஆறு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி அதுங்க நேச்சுரலாக வெளியிடங்களில் வாழ்ந்தாங்கன்னா 20 வருஷம். பட் கேப்டிவிட்டின்றாங்க, அதாவது இவங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஜூவில், அப்புறம் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் லைன் சஃபாரி இது மாதிரி இடங்களை வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி இடங்களில் 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் வாழ்வாங்களாம். இந்த பேர்ட் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக முழுமையாக பார்க்க முடியும் அவங்கள. ஸோ காடுகள், அதாவது வைல்ட் லைஃப்பில் அவங்களுக்கு மரங்களில் கிளைகளை நிற்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலாக வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. இந்த பேர்டோட பேர் பார்த்திங்கன்னா கிங் வல்ச்சர். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தலையில் இந்த ஃபெதர் இருக்காது. அது வந்து ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்காங்க. எப்படி ஹெல்ப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்களே, அந்த மற்ற மிருகங்களோட எச்சம், அந்த ரத்தம்லாம் தலையில் தெரிச்சிடும் இல்லையா. ஸோ அது வந்து சுத்தமாக இருக்குமா, இப்படி அந்த ஃபெதர் இல்லாதால் அவங்களுக்கு க்ளீனாகவே இருக்க மாதிரி இருக்கும். ஹேபிடேட் பார்த்திங்கன்னா வெப்பமண்டலத்தில் தாழ்வான நிலங்கள்லையும் கடல் மட்டத்தில் 4000 அடி உயரத்தில் வாழ்வாங்களாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேர்டோட பேர் பார்த்திங்கன்னா பரபட்டேயோ யூனிசிங்டஸ். அதாவது என்னென்னா, இதை இங்கிலீஷில் ஹாரிஸ் ஹாக்குன்றாங்க. இது வந்து சவுத் அமெரிக்கன் பேர்டு. ஸோ சவுத் அமெரிக்காவில் தான் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ ஸ்பானிஷில் பரபட்டேயோ யூனிசிங்டஸ் அப்படி சொல்கிறாங்க. அங்கங்கே வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம வழியிலேயே ஏதாவது போயிட்டுருக்கும்போது நம்ம கேண்டீனோ ரெஸ்டாரண்ட் தேடிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ பாப் ஜஸ்ட் கிராப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது இங்கே பாப்னு சொல்லுவாங்க, நம்ம நாட்டில் கூல்ட்ரிங்க் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து மேன்மேட் லேக், அதாவது ஆளுங்களாகவே ரெடி பண்ண ஏரி தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து முதல்ல எப்படி இருந்துக்குன்னா, மற்ற இடத்த பார்த்துட்ருக்கீங்க. அந்த பக்கம் மரம் இருக்குது, புல் இருக்குது, அதாவது மரமும் புல்லும் தானே இருக்குது. அந்த சைடில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு. ஸோ அதை மாதிரி அந்த ஓவரால் இந்த இடம் ஃபுல்லாக அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அப்படி இந்த இடத்த வந்து இது மாதிரி இந்த பள்ளம் தான் டிக் பண்ணி, ஸோ இந்த தண்ணியெலாம் ரெடி பண்ணி ஒரு நேச்சுரலாக ஒரு ஏரி, அதாவது அந்த லேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இதில் வேறு யாரும் சொல்லாடி தெரியாது. இப்போ சில பேர் வந்து உண்மையாகவே ஏரியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நேச்சுரலாக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த இடத்துக்கு ஆஃப்ரிக்கன் லைன் சஃபாரின்றதால இந்த போட்டுக்கும் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் குயின் போட் க்ரூஸ்ன்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ ரைட் போகும்போது கூட ஒரு என்னவோ மேன்மேட் லேக்கில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இப்போ பேரட் ஷோ பார்க்க தான் போகிறோம். ஸ்ட்ரோலர் பார்க்கிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க, அழகாக இந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரோலர் வைக்கிறதுக்கு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் இந்த உங்களுக்கு இந்த பேரட் ஷோ வந்து நான் முன்னாடியே போட்டிருந்தேன். பட் இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த ஷோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்காக உங்களுக்கு இந்த கிளிப்பிங் போட்டுடலான்ட்டு.
ஸோ ஏற்கனவே பார்த்ததை பார்க்குற மாதிரி நினைக்க வேணாம். முதல்ல பார்த்த ஷோ வேறு, அதில் வந்து ஓ கனடா பாட்டு பாடும், சில இதெல்லாம் அதோட பேர் சொல்லும். இதில் வந்து பறந்துலாம் காட்டுது, சும்மா விளையாடி காட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.